ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஈசாக்கை மோரியா மலைக்கு என்ன செய்கிறார், கொண்டு போய் பலி செலுத்துறதுக்காக கொண்டு போகிறதான காரியத்தை நான் பார்க்கிறோம். அப்போ 7வது வசனத்தில் ஈசாக் தன் தகப்பனாகிய அப்ரஹாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். இந்த 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையை மட்டும் இந்த மாலையில நாம் எடுத்துக்கோம். கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். அதாவது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அப்ப அது எங்க பார்த்து கொள்ளப்படும்? பார்த்து கொள்வார் அப்படின்னா எங்க பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னா 14வது வசனத்தில் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு இப்ப மேல போயிட்டாங்க. மேல போய் அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஈசாக்கை கிடைத்தினான், கொல்ல முனைந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? தடுத்தார். இப்ப தகன பலி செலுத்தணுமே. இப்ப வாசிக்கிறோம் 13வது வசனத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே, அது முதல்ல தெரியல, ஏதோ பின்னாக, அதாவது அந்த மேல ஒரு பலிபீடம் மாதிரி செட் பண்ணாங்க இந்த இடத்துல, அந்த மோரியா மலையில. தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இதெல்லாம் நமக்கு உருவகமாய் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு ஈசாக் பலியிடப்பட வேண்டிய இடத்தில் எது பலியிடப்பட்டது? ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டதுங்கிறது ஒரு உருவகமாய் இருக்கிறது. கல்வாரிய சிலுவையில் நாம் அடிக்கப்பட வேண்டியதற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எஸ், அதெல்லாம் நம்மளோட ரட்சிப்பின் திட்டம். இந்த நாள்ல நாம் எதை மட்டும் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கிறதான இந்த வேத புஸ்தகத்தில் இந்த இடத்துல இருக்கிறதான காரியத்தை நாம் தியானிப்போம். தேவன் அவருடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியை என்ன செய்வார்? பார்த்து கொள்வார் அப்படின்னார். அது பார்த்து கொள்ளப்பட்டதா? தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னா அது பார்த்து கொள்ளப்பட்டதா என்றால் என்ன செய்யப்பட்டது? பார்த்து கொள்ளப்பட்டது. அது எங்க பார்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னா, கீழே வாசிக்கிறோம் 14வது வசனத்தில், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சோ அதாவது அந்த 2 விஷயத்தை நாம் எடுத்துக்கணும். 9வது வசனத்துல தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். எத்தனை நாள் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா 3 நாள் டிராவல் பண்ணாங்க. அப்ப அவர் சொன்ன வேளையில், அவர் சொன்ன அந்த நேரத்தில், அவர் குறிப்பிட்டதான அந்த இடத்தில் அது என்ன செய்யப்படும்? அது பார்த்து கொள்ளப்படும்.
அது வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கலங்கவோ கவலைப்படவோ கேள்வி கேட்கவோ முறுமுறுக்கவோ முறையிடவோ கூடாது. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. ஏன்பா இன்னும் 3 நாள் இருக்குல்ல, பேசிக்கணும். இன்னும் மலையில் இல்லப்பா அது பார்த்து கொள்ளப்படும். இப்பதானே மலைக்கு போயிட்டு இருக்கோம், போவோம். இதை நாமும் அறிந்திருக்கணும், விசுவாசித்திருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? போதிச்சு கொடுக்கணும். உதாரணமா பிள்ளைகள் கேட்பாங்க, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் டாடி, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 3 நாள் இருக்கு. இன்னும் 3 நாள் இருக்குல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நேரத்தில், அந்த வேளையில், அந்த இடத்துக்கு வரும் பொழுது என்ன செய்யப்படும்? பார்த்துக் கொள்ளப்படும். இப்ப ஆபிரகாமுடைய, சரி, இந்த வார்த்தையை நாம் இந்த நாளில் எடுத்துக்கோ. அவருடைய அந்த சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அந்த வேளையில், அந்த நேரத்தில் அது என்ன செய்யப்பட்டது? கர்த்தர் பார்த்து கொண்டார். ஓகே, நம் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் கர்த்தர் இந்த வார்த்தை எப்படிலாம் அவர்களிடத்துல, குமாரனிடத்தில் எப்படி, குமாரன் எவ்வளவு விசுவாசம் உள்ளவராக இருந்தார், குமாரனிடத்தில் எப்படி நிறைவேறினது, இஸ்ரவேலரிடத்தில் இந்த காரியம் எப்படி நிறைவேறினது, எப்படி எப்படிலாம் தேவன் பார்த்து கொண்டார் அப்படிங்கிற காரியத்தை பார்த்துட்டு நாம் கடைசியில நம்ம தியானிக்காம விட்டுறக்கூடாது. பைபிள்ல இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார், குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டார், ஆனா என்ன பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு அது அவிசுவாசம். ஓகே, ஆதியாகமம் யாத்ராகமம் புஸ்தகம், முதல்ல என்னாகும் புஸ்தகத்துக்கு வருவோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் 1-2 சம்பவங்களை நான் காண்பிக்கிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். இப்ப அவர்களுக்கு வனாந்தரத்தில் மன்னாவையே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தில், நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்றார்கள். சலிப்பு வந்துருச்சு. எது மேல அப்படின்னா, மன்னாவின் மேல் சலிப்பு வந்துருச்சு. மேல 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர்கள் யார்? எதுக்காகவே இஸ்ரவேலர்கள் அழுதாங்க? இறைச்சிக்காக அழுதாங்க. ஏன்னா நீண்ட நாட்களாய். ஏன் அப்படின்னா, அவர்கள் நிறைய என்ன செஞ்சிருக்காங்க? 5ஆம் வசனத்துல, எகிப்துல நல்ல இலவசமாய், கிரயம் இல்லாமல், செலவு பண்ணாமல் ஃப்ரீயா அவர்கள் சாப்பிட்ட மீன்கள், அப்புறம் வெள்ளரிக்காய், கும்மட்டி, கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இவைகள் எல்லாம் அவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வனாந்தரத்துல இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இறைச்சியின் மேல, இறைச்சிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அழுதார்கள். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முறையிட்டு கொண்டிருந்தார்கள். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். எதுக்காக அழுவுறது? இறைச்சிக்காக. நாம் அவர்களை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம இது பண்ணக்கூடாது. நம்ம அதே மாம்சம் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? நம்மளுடைய மாம்சத்துல இருக்கு. இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? வாலிப பிள்ளைகள்லாம், இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? இந்த இந்த வெங்காய ரசத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே இல்லையா? இந்த ரசத்தை காட்டிலும், இந்த சாம்பாரை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா சொல்லிட்டு முறுமுறுக்கிறதும், முறையிடுறதும், கோவித்துக் கொள்வதும். எஸ், பிள்ளைகளுடைய
சில பிள்ளைகள்லாம் இருக்காங்க, பேருக்காக சரி இல்லாமை இல்லாமைனால பேருக்காக வாங்கி வைப்பாங்க. சரி எப்பதான் இந்த புளிக்குழம்போ இந்த ரசமோ இந்த சாம்பாரா இருக்கிறது, சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன வைப்போம்னு சொல்லிட்டு வாசத்துக்காக, என்னது அது எதுக்காக, ஒரு வாசத்துக்காக டிஃப்ரெண்டா ஒரு குழம்பு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வாசத்துக்காக ஒன்று வச்சா சிலர்லாம் இருப்பாங்க, கோவம் வந்துடும். இதை செய்ய சொன்னிச்சா அவங்கள, செஞ்சா எப்படி செய்யணும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். சட்டி சட்டியா செய்யணும். உங்களை யார் இது மாதிரிலாம் எடுக்க சொன்னாங்க? வாசத்துக்கு காமிக்கிறதுக்கா? எதுல சாப்பிட்றப்ப? இது இஸ்ரவேலர்களுடைய காரியங்கள் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இந்த காரியம் போயிட்டு தான் இருக்கு. முறுமுறுக்கிறது, முறையிடுறது, குறை சொல்றது, அதுக்காக சண்டை செய்யறது, எனக்கு சாப்பாடு வேணாங்கிறது, நான் கடையில் போய் நான் புரோட்டா குருமா நான் தின்னுட்டு வர்றேங்கிறது, எனக்கு காசு கொடுங்கங்கிறது. எஸ், கர்த்தர் இதை கேட்டார். 10ஆம் வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. பாருங்களேன், 18ஆம் வசனத்தில் நீ இந்த வசனத்தை கவனிக்கணும். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். என்னைக்கு? என்னைக்கே? என்னைக்குன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு. இன்னைக்கு அழுகுறாங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படும்? இறைச்சி கொடுக்கப்படும். இறைச்சி கொடுக்கப்படும்னா எப்படி அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் பாருங்க. 31ஆம் வசனம், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து எழும்பி சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் இப்படி வச்சுங்களேன், கிழக்கன்னு வச்சுங்களேன், கிழக்க ஒரு நாள் பிரயாணம். ஒரு நாள் பிரயாணம்னா ஒரு 7-8 கிலோமீட்டர். ஒரு நாள் பிரயாணம்னா எவ்வளவு? 7-8 கிலோமீட்டர் வச்சுங்க. இங்க இருந்து விட்டுரு, இங்க இருந்தா ஒரு 7-8 கிலோமீட்டர்னா கருப்பூர் வரைக்கும் வச்சுக்கோமா. திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து கருப்பூருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கலாம்? ஒரு 8 கிலோமீட்டர் விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு நாள் பயணம், இங்க எது வரைக்கும் கொண்டு போகலாம்? சுக்காம்பார் வரைக்கும் போகலாம். அப்படி வச்சு நல்லா கவனிக்கணும். இங்க இருந்து சுக்காம்பார் தூரம் வரைக்கும், இங்க இருந்து எது வரைக்கும்? கருப்பூர் தூரத்திற்கு எத்தனை முழத்துக்கு? தரையின் மேல் 2 முழம் உயர விழுந்து கிடக்க செய்தது. 2 முழம் உயரம்னா ஒரு முழம்னு வச்சுங்களேன், ஒரு முழம். 2 முழம்னா எவ்வளவு? இவ்வளோ உயரத்துக்கு, அதாவது நம்மளுடைய இடுப்பு அளவுக்குன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய இடுப்பு அளவுக்கு இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர். இந்த பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர். ஒரே சைட்ல அடிச்சா, ஒரே சைட்ல விழுந்து கிடந்த ஜனங்கள் போய் மனசுக்குவாங்க, மோதிக்குவாங்கல்ல. இந்த சைட்ல ஒரு 8 கிலோமீட்டர், இந்த சைட்ல ஒரு 8 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு இடுப்பு அளவுக்கு காடைகள் வந்து விழுவுதுன்னா அது எப்படி? நல்லா கவனிங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, காட், அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ப்ரொவிஷன். கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவர், யெகோவா இரே. அலாவுதீன் அற்புத விளக்குங்கிற மாதிரி திடீர்னு அப்படிலாம் முளைக்க செய்யல. டோட்டல் 16 கிலோமீட்டருக்கு உண்டான காடைகளை என்ன செய்து அப்படின்னா, அந்த காடைகள் நான் இப்படிதான் பாக்குறேன். அதாவது பேர்ட்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னது? பறவைகள் என்னது? அந்த மைக்ரேஷனுக்கு என்ன சொல்றது? வலசை, வலசை போதல், ஏதாவது இடம்பெயர்தல், வலசை போதல். மைக்ரேஷன் நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். வலசை போதலா? கரெக்ட் தானே? இல்ல தப்பா சொல்லிட்டு இருக்க போறேன்? கரெக்டா? தமிழ் பண்ணிட்டுலாம் இருக்கீங்க. வலசை போதல் கரெக்ட் தானே ஸ்டாலின்? வலசை போதல். ஓகே. அப்படின்னா
லட்ச 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 லட்சமான காடைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லுங்க ஆகும். தேவன் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. யாருக்காக? அதை யோசிக்கணும். அதை யாருக்காக சொல்லுங்க ஆகும்? இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அதாவது நாளைக்கு வருது, அது நாளைக்கு கையில கிடைக்க போகுது. இந்த ஜனங்களுக்கு வனாந்திரத்திலேயே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், மன்னா கொடுத்துருக்கோம். இவர்கள் நிறைய சாப்பிட்டவங்க, இவர்களுக்கு நம்ம இறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்ச லட்ச லட்சமான காடைகளை, பேர்ட்ஸ் மைக்ரேஷன், வலசை போவதற்கு அதுங்கெல்லாம் கூட்டம் 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 கூட்டமா வந்துகிட்டு இருக்கு. திடுதுப்புலாம் வரல, எப்பயோ கிளம்பிடுச்சு. யார போஷிக்கிறதுக்கு? தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறதுக்காக. அதனாலதான் அந்த வார்த்தை கவனிங்கன்னு சொன்னேன். நாளைக்கு எப்ப கிளம்பிடுச்சுன்னு தெரியல. நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு நான் போயிருக்கிறப்ப, ஸ்கூல் டூர் போகும் பொழுது அதெல்லாம் போட்டிருப்பான். இந்த நாரைகள், இந்த காடைகள்லாம் இந்த கண்ட்ரில இருந்து வருது, இது ஆஸ்திரேலியாவில இருந்து வருது, இந்த இதுல இருந்து இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி வருது. இந்த பறவை அதுக்கு ஒரு மூக்கெல்லாம் போட்டு இப்படி வச்சு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து, இது ஆஸ்திரேலியாவில இருந்து வருது, இந்த நாட்டில இருந்து வருது, இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி வருது, இத்தனை நாட்கள்ல வருதுன்னு அதுல ஒன்னொன்னுத்துக்கும் குறிப்பு போட்டிருப்பான். அப்ப இதுங்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. எதை தாண்டி போகுது? இப்ப எதை? சமுத்திரத்தை, என்னது, இந்த சமுத்திரத்தை தாண்டி என்ன செய்யணும்? கடந்து போகணும். போறத என்ன செஞ்சிட்டார்? கடல்ல இருந்து என்ன செஞ்சிட்டாரு? இப்ப எதை எழுப்பி? ஒரு காற்றை எழுப்பி நின்னா அப்படி அப்படி அடிச்ச மாத்திரத்துல எல்லாம் அடிச்சு சுருண்டு உழுது பாரு. இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், இந்த பக்கம் 8 கிலோமீட்டர். இப்ப அடுத்த வார்த்தை வாசிப்போமா? 32ஆம் வசனம். ஜனங்கள் எழும்பி அன்னைக்கு பகல் முழுவதும், அப்புறம் ரா முழுவதும், அப்புறம் மறுநாள் முழுவதும் எதைகளை சேர்த்து கொண்டார்கள்? காடைகளை சேர்த்தார்கள். ஆசை ஆசை. பகல் ஃபுல்லா, ராத்திரி ஃபுல்லா, மறுநாள் ஃபுல்லா. அதை என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப வாசிக்கிறோம் 19ஆம் வசனம். நீங்கள் ஒரு நாள், அப்புறம் 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரம் இல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது மூக்குல புறப்பட்டு வரும். சாமி, எதுல? எது வரைக்கும்? எது வரைக்கும்? அதாவது அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். போ, எவ்வளவு நாளுக்கு திம்பிங்க? 1 மாச காலத்துக்கு வச்சு திம்பிங்க. போதுமா? வெறித்தனமா தின்னு, வெறித்தனமா திங்கிற தின்னு, மூக்குல வர்ற வரைக்கும் தின்னு போ. இதென்ன கேட்ட? இறைச்சி கொடு, இறைச்சி கொடு, இறைச்சி கொடு, கொடு, இறைச்சி, 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 இறைச்சி. சிலர்லாம் இருக்காங்க, நெய்யி 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 இறைச்சி. சரி, கொடுத்தாரா? ஆண்டவர் கொடுத்தார். ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு கேட்டார், நாளைக்கு கொடுத்தார் அப்படின்னா, தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சு வச்சிருந்தார் சொல்லுங்க? அதை மட்டும் தான் விளைக்கணும். நீங்க எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எப்ப கிளம்புனுச்சுன்னு தெரியல. அதுங்கெல்லாம் எந்த நாட்டுல, எந்த தேசத்துல, எங்க இருந்து இந்த காடைகள்லாம் கிளம்பி வந்ததுன்னு தெரியல. இவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு இடுப்பு அளவுக்கு உண்டான அளவுக்கு கிடக்கணும் அப்படின்னா, அந்த காடைகள்னா எவ்வளவு வெயிட்டான காடைகளா இருக்கும். சிறகுள்ள பறவைகள் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு வெயிட்டான காடைகள். 1 மாதம் வரைக்கும் ஜனங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர். புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர்கள், மனைவிமார்கள், முதியோர், சிறியோர். இத்தனை லட்சம் பேருக்கும் கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுன்னா எவ்வளவு கொண்டு வரணும் பிரியமானவர்களே. சோ கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க அப்போ? பார்த்து கொள்வார். கவலைப்படாது இருப்போம், முறையிடாது இருப்போம், முறுமுறுக்காது இருப்போம். நாம இன்னைக்கு நம்ம நமக்கு தேவன் ஒண்ணு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் அப்படின்னா அது ஆன் தி வேல இருக்குன்னு அர்த்தம். ஆமென்.
இட்ஸ் ஆன் த வே. என் கண்ணுக்கு இது மறைவா இருக்கு. என் கண்ணுக்கு இன்னும் என்ன செய்யல, வெளிப்படல. என் கண் பார்க்கல, என் காது கேட்கல, எனக்கு தோணல. ஆவிக்குரிய காரியங்கள் நாம் இந்த நாள்ல ஆவிக்குரிய காரியங்களை பூமிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுறோம். ஓகே, என்ன? யாத்ராக புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம். தேவன் சோதிச்சு பார்க்கிறார் பாருங்க. யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் மாராவில 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 15 யாத்ராகமம் 15:22. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது 3 நாள் தண்ணி இல்லாம இருந்து திடீர்னு ஒரு ஏரியை பார்த்து அந்த ஏரியில உள்ள தண்ணியை குடிச்சு பார்த்தா அந்த தண்ணி என்னவா இருக்கு? கசப்பா இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவரிடத்திற்கு என்னவென்று பெயரிடப்பட்டது? மாரா என்று பெயரிடப்பட்டது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். சரி போச்சு, இங்கேயும் முறுமுறுப்பு. எதை யோசிக்க தவறிட்டாங்க? 3 நாளைக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்ததா? என்னது? 3 நாளைக்கு முன்னால சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? பிளந்தார். சமுத்திரத்தை பிளந்தார். ஒரு தரையில கடக்கிறது போல அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கலந்தார்கள். பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் சமுத்திரத்துல என்ன செய்யப்பட்டது? மூழ்கடிக்கப்பட்டது. அதை கண்ணால பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தை நியாயத்தை கட்டளையிட்டு அவர்களை அங்கே சோதித்தார். ஓகே, இப்ப அந்த இடத்துல ஒரு கசப்பான ஒரு தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு தேவன் அந்த வனாந்தரத்துல என்னத்தை வைத்திருந்தார் சொல்லுங்க? அது ஒரு வனாந்தரத்தில் ஒரு தண்ணீர் தடாகத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தை தேவன் என்ன செஞ்சு வச்சிருந்தார்? ஆயத்தப்படுத்தியிருந்தார் பாருங்க. ஒரு பக்கம் சோதனை, ஒரு பக்கம் டெஸ்ட் வச்சிருக்கார். அந்த கசந்த மாராவினால் தேவன் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறார். ஜனங்கள் டெஸ்ட்ல ஃபெயில். இந்த டெஸ்ட்லயாவது என் பிள்ளைகள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். முறுமுறுப்பு, குறை சொல்லுதல். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம். ரைட், முறுமுறுத்தார்கள். தேவன் அங்கேயும் அந்த கசப்பை மாற்றுவதற்குண்டான ஒரு மதுரத்தை தேவன் அந்த இடத்துல என்ன செஞ்சு வச்சிருந்தார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்ப நாம் என்ன இவைகளெல்லாம் நாம் அறியும் பொழுது, இப்படிப்பட்ட திருஷ்டாந்தங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன அறியணும் அப்படின்னா, ஒரு நெருக்கத்தில் நாம் போகும் பொழுது, ஒரு இல்லாமையிலும் ஒரு நெருக்கத்திலும் ஒரு கசப்பான சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது, இயேசுவே தப்புவிக்கும் போக்கை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பார்த்துக்கொள்வீங்க. அந்த நேரத்தில், அந்த இடத்தில், அந்த வேளையில் அது என்ன செய்யப்படுவது? பார்த்துக்கொள்ளப்படும். நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். நான் முறுமுறுக்காது இருக்கட்டும். இஸ்ரவேலர்கள் செய்த தவறை நான் செய்யாது இருக்கட்டும். இருக்கு, என் கண்ணுக்கு தெரியல. இங்க ஏதோ ஒரு தப்புவிக்கும் போக்கு ஒண்ணு இருக்கு, என் கண்ணுக்கு தெரியல. என்னை சோதிச்சு பாக்குறீங்க, இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணணும். ஆமென். அவ்வளவுதான். இப்படிதான் இஸ்ரவேலர்களுடைய காரியங்கள். தேவன் அவர்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஒரு ரோட ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எதுக்கு அடியில? தண்ணிக்கு அடியில, சிவந்த சமுத்திரத்துக்கு அடியில ஒரு ரோடு ஒண்ணு இருக்கு. வே ஆஃப் எஸ்கேப், ஒரு தப்புவிக்கும் போக்கு. முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால பார்வோனுடைய ஆர்மி. இப்ப எனக்கு வழி இல்லையே, என்ன செய்யறது? திக்கு முக்காடிட்டு இருக்கிற ஜனங்கள்ல வழி எங்கடா இருக்குன்னா தண்ணிக்கு அடியில இருக்கு. என் கண்ணுக்கு தெரியல. தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் கண் காணவில்லை. ஆண்டவரே, இதுல ஒரு வழி இருக்கு பாருங்க.
சங்கீதம் 50வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 50. ம் ம் பாருங்க, இந்த வசனத்தை நல்ல சரியா விளங்கிங்க. தேவன் வந்து ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு தேவன் அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை, ஒரு தப்புவிக்கும் போக்கை வெளிப்படுத்துவதற்கு, உண்டு பண்ணுவதற்கு நான் வழியை என்ன செய்யணுமா? செவ்வைப்படுத்துறது. எப்படி வழியை செவ்வைப்படுத்துறது? அதுலதான் பதில் இருக்கு. எப்படி வழியை செவ்வைப்படுத்துறது? ஸ்தோத்திர பலி இடுகிறவன், ஆண்டவரே நான் முறுமுறுக்க மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன். ஏன் இப்படி கொண்டு வந்து என்ன கர்த்தர் என்ன கொண்டு வந்து என்ன நிறுத்தி இருக்கிறார்? இது எனக்கு தேவையா? ஏன் இப்படி எனக்கு இந்த சோதனை? ஏன் இப்படி எனக்கு நடந்தது? இது ஏன் எனக்கு நடக்கணும்? இது ஏன் அப்படின்ட்டு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முறுமுறுப்போம், குறை சொல்லுவோம், அவிசுவாசப்படுவோம், கவலைப்படுவோம், கலங்குவோம். அதை மட்டும் செய்யக்கூடாது. தேவன் அந்த இடத்தில் அந்த பிரச்சனைக்கு, அந்த சூழ்நிலைக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்றால் தேவன் வரணும். அவர் வர்றதுக்கு நான் வழியை செவ்வாய் பண்ணி கொடுக்கணும். எப்ப? தேவனை நாம் நன்றி செலுத்தணும், முறுமுறுக்க கூடாது. உண்மை நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்காக நீங்க இருக்கீங்க. நான் இப்ப நான் முன்ன போனாலும் பின்ன போனாலும் நீங்க எனக்கு தெரியல. நான் வலது போறேன் இடது போறேன் எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன செய்ய போறேங்கிறத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. எனக்கு வாழ்வில் நிகழும் சின்னஞ்சிறு சம்பவங்களை எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னுடைய உட்காருதல், என்னுடைய எழுதல் சகலத்தையும் உமக்கு தெரியும். நான் தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது, நான் முறுமுறுக்க கூடாது, நான் இளைப்பாறுதலா இருக்கேன், உண்மை நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு தேவனை துதித்து மகிமைப்படுத்தணும். அப்படின்னா ஒரு வழியை நாம் அவருக்கு ஆயத்தப்படுத்துறோம். தேவன் வந்து தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவிதத்தில் குமாரனுடைய இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய சொந்த குமாரனுடைய வாழ்க்கையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம், இயேசு குழந்தையா இருந்தார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், காட் ஆஃப் ப்ரொவிஷன், தேவன் பார்த்து கொள்கிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜா பிளான் பண்ணிட்டான். ஆண்டவர் அந்த குழந்தை புரியல, என்ன இடம் ஏது ஒண்ணுமே புரியல. அதனால அவன் என்ன செய்ய ஒண்ணுமே அவனுக்கு முடியலங்கிறப்ப அவன் 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனத்தினுடைய 16ஆம் வசனம், ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு, அவங்க அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு? நீங்க போய் பார்த்துட்டு குழந்தை என்ன செஞ்சுட்டு தரிசிச்சுட்டு எனக்கும் சொல்லுங்க, நானும் வந்து அந்த குழந்தை என்ன செய்வேன், பணிந்து கொள்வேன்னு சொல்லிட்டு இவன் வஞ்சகமா சொன்னா, கர்த்தர் அவர்களுக்கு அந்த வஞ்சகத்தை வெளிப்படுத்திட்டு இந்த பக்கம் போவாத நீ எந்த பக்கம் போயிடுன்னு சொன்னா, அவங்க போயிட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செஞ்சிருங்க. ஓ, பிளான் பாருங்க. அப்ப யாரு சத்ரு? அதுல இயேசு, அந்த பால சிறு பிள்ளையாகிய இயேசு என்ன செஞ்சிடணும், அந்த குழந்தை என்ன ஆயிடணும், 2 வயசுக்கு அந்த காலத்தெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டான். இவங்க வந்தாங்க, சாஸ்திரிகள் வந்த காலம் எப்படி, இவங்க அந்த நட்சத்திரத்தை தான் பார்த்து வந்தாங்க, இவங்க கிளம்பின காலம், கீழ்த்திசையிலேருந்து இவங்க வந்து நடந்து வந்ததான இந்த யாத்திரை பண்ணி வந்த காலம், இவங்க இங்கேருந்து போனது, இவர்கள் பெத்லஹேம் சுத்தி இப்படி போனது. ஓகே, இந்த நேரம் அந்த காலத்தெல்லாம் பார்த்துட்டு இது எப்ப அப்படின்னு, ஏன் 2 வயசு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் போட்டு அவ்வளவு பெத்லஹேமிலும் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். என்ன மூர்க்கன்!
என்ன சாத்தானுடைய ஏஜென்ட் பாருங்க ஏரோது. ஆனா பிள்ளை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? பிள்ளை எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆண்டவர் தூக்கிட்டார். எங்க? கனவுல தூதன் ஜோசப்ட்ட சொல்லி, ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான், உன் பிள்ளை தூக்கிட்டு எங்க ஓடி போயிடு, எகிப்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே ஜோசப்பும் மேரியும் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு பாருங்க, தீவிரமா இல்ல. 14 வசனம், அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஓகே, தேவன் நம்மை காக்கிறவர், தேவன் நம்மை காக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர். பிரியமானவர்களே, எப்ப பார்த்தாலும் இந்த காடு நமக்கு இப்படியே கடினமாவே இருக்கிறாரு, பரிசுத்தையே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் விழுந்தா போனா எழுந்துச்சா அப்படியே அப்படி நினைக்காதீங்க. அவர் அன்புள்ள தகப்பன். பரிசுத்தம்ங்கிறது நம்மளுடைய நன்மைக்காக தான். எல்லாமே அவருடைய நம்முடைய நன்மைக்காக. நம் சமயத்துல ஒரு மாதிரி இப்படி ஆயிடும். எவ்வளவு அக்கறை செலுத்துறார் பாரு. குமாரனை நேசித்தவர் குமாரனிடத்தில் காண்பித்த அதே அன்பு, அதே அவரை விசுவாசித்த நம்மிடத்திலும் நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலும் அவர் மூத்த குமாரன். இப்ப அநேக சகோதரர்களுக்குள்ளே அவர் என்னாரு? முதற் பேரானவர். நாம் அவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள். அவரை காக்கிற வண்ணமாகவே, அவரை போஷிக்கிற வண்ணமாகவே தேவன் நம்ம என்ன செய்யறார்? போஷிக்கிறார், காக்கிறார். விசுவாசிக்கணும். தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல காட் ஆஃப் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்த கவனிங்களேன். 11ஆம் வசனத்தில், அதாவது யார் வந்து என்ன செஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா, யார் வந்து பணிந்து கொள்ளணும்னா, இஸ்ரவேலில் உள்ளதான ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? பணிந்து கொண்டிருக்கணும். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆகமங்கள்ல உண்டானதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் வந்து தொழுது கொண்டிருக்கணும், பணிந்து கொண்டிருக்கணும். அவங்க விட்டாங்க. அதனால ஒண்ணும் தேவன் கிழக்கத்திலிருந்து கொண்டு வந்தார் பாருங்க, சாஸ்திரிகளை கொண்டு வந்தார். வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். வரும் பொழுது 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்களுடைய பொக்கிஷங்களை திறக்கிறாங்க பாருங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து என்னன்னு போட்டிருக்கு? பொக்கிஷம். எது? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வசனத்தை இப்படி வாசிக்கிறப்ப ஏதோ சாம்பிராணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சுட்டு போயிடாதீங்க. நம்மால் படிக்கிற படிப்பே அப்படி படிக்கிறோம். நம்ம ஏதோ பொக்கிஷத்தை திறந்து தூப வர்க்கத்தை சாம்பிராணி காமிச்சாங்க. அது என்னன்னு போட்டிருக்கு சொல்லுங்க? பின்னால் உள்ளதெல்லாம் விட்டுருக்கு. என்னவா? பொக்கிஷம். அதாவது எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இந்த பொக்கிஷத்தை. எதை? பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம்ங்கிறதான இதெல்லாம் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு காணிக்கை வைத்தார்கள். இப்ப 12ஆம் வசனம், அவர்கள் 13 அவர்கள் போன பின்பு, இப்ப கையில உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப பொக்கிஷம் இருக்கு. இவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கு. இப்ப கையில கொஞ்சம் வெயிட்டான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு இருக்கு. கர்த்தர் தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, பிள்ளையை நான் சொல்ற காலம் வரைக்கும் எழுந்து எகிப்து கொண்டு போ அப்படின்னா தேவன் அனுப்பிச்சு வைக்கிறார். இவர் என்னவா இருக்கும் பொழுதே இயேசு என்னவா இருக்கும் பொழுதே? குழந்தையா இருக்கும் பொழுதே. இயேசு குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு தேவன் அதுக்கு என்ன தேவை? இதை தாய் தகப்பன் தூக்கிட்டு ஓடுறாங்களே, உயிருக்கு பயந்து, ஏரோதுக்கு பயந்து போறாங்களே, இவர்களுக்கு கையில இதெல்லாம் இருக்கட்டும்ங்கிறத தேவன் யார் கொண்டு வந்து? தூரத்தில் இருந்து வந்து சாஸ்திரிகள் பணிந்து பொக்கிஷத்தை கொடுத்து வாங்கிட்ட உடனே வந்துருச்சு, கிளம்பிட்டார். சர்மையானவர்களே, கேட்கறதுக்கே நல்லா இருக்கும் அப்படின்னா,
ஆனா அவருக்கு தான் பிரதர் செய்வார், நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. சிரிக்கிறீங்க, நல்லா சொல்லுங்க. யாருக்கு? நமக்கும் செய்வார். விசுவாசிக்கணும். குழந்தையா இருந்தது. இதெல்லாம் பின் நாட்கள்ல ஜீசஸ் கதையா கேட்டுப்பாங்கல்ல. ஜீசஸ் எத்தனை வயசு பிள்ளைங்க கதை கேட்போம் சொல்லுங்க? ஒரு 3-4 வயசு, ஒரு 3-4 வயசுக்கெல்லாம் கதை கேட்குமா பிள்ளைங்க? அப்ப அந்த கதையை வந்து இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? மரியாள் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? ஜீசஸ். என்னம்மா நடந்தது? நான் எங்கம்மா பிறந்தேன்? சரி, என்ன நடந்தது? அப்புறம் அப்புறம் கொலை செய்யப்போ. ஓ, அப்புறம் என்ன நடந்தது? தூதன் வந்தார். அப்புறம் உடனே போ சொன்னார். அப்புறம் சாஸ்திரிகள் வந்தாங்க, பொக்கிஷத்தை கொடுத்தாங்க, போனோம். எவ்வளவு காலம் இருந்தீங்க? இவ்வளவு காலம் இருந்தோம். அப்புறம் மறுபடியும் தூதன் சொன்னார், மறுபடியும் வந்தோம். அப்ப ஒரு விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் எதனால் வரும்? சவுண்டா? கேள்வியினாலும். எத்தனை வயசுலயே அப்படின்னா 3-4 வயசுக்குள்ளாரே, 3 வயசை விட்டுருங்க, சின்ன வயசை விட்டுருங்க, 2-3-4 வயசு. அப்பயே அவருக்குள் மரியாள் மூலமாய் கேட்ட அந்த காரியங்கள்லாம், என் பரமபிதா, மை ஹெவன்லி ஃபாதர், 3-4 வயசுக்கே தன்னுடைய பரமபிதா என்னை கவனிக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை போஷிக்கிறார். ஓ, நான் யாதொன்றுக்கும் நான் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார், என்னுடைய தகப்பன் அப்படிங்கிறத. இங்க ஒரு பிதா, பூமியில ஒரு பிதான்னு ஒண்ணு இருந்தாலும், என்னுடைய பரம பிதா என் மேல் என்னை கரிசனையா இருக்கிறார், என்னை காக்கிறார், என்னை போஷிக்கிறார். நான் யாதொன்றுக்கு கவலைப்பட மாட்டேன். அப்பா, நான் குழந்தையா இருக்கும் பொழுது இவ்வளவு நடந்திருக்கா? ஓகே, இது குழந்தையா இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் இவர் மரிச்சதுக்கு அப்புறம் என்ன, இது என்ன அப்படின்னா, இது குழந்தை, இது குழந்தை. இவர் எங்க பிதாவை விசுவாசிச்சார், போனார். பிதாவுடைய அன்பை பாருங்க, அவர் பராமரிக்கிறார் பாரு. இப்ப ஜீசஸ் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, மரிச்சிட்டார். இப்ப அவருக்கு கல்லறை யாரு ஆயத்தப்படுத்தினது? இவர்கள் யார பிரேத குழி எங்க வைக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை எடுத்துக்கோ. 53:9 வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். தேசாந்திர குற்றவாளி, தேவதூஷணம் சொன்னவன் இவன், வஞ்சகன், தேசாந்திர குற்றவாளி. ஜெருசலேம்ங்கிற பரிசுத்த நகரத்தில் இவனுக்கு இடம் கிடையாது, இவனை பாளையத்துக்கு புறம்பாக்கணும், சாப சிலுவையில் அவனை சிலுவையில் அறையணும், அவனுடைய பாடி இறக்கி எங்க கொண்டு போய் அவனை நியமிக்கணும் அப்படின்னா, துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனால் அவர் மரித்த போது எங்க இருந்தார் சொல்லுங்க? ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஓகே, இந்த வார்த்தை இப்படி எடுத்துக்கோமே, இவங்க பிரேத குழியை நியமித்திருந்தது துன்மார்க்கரோட. தேவன் இவருக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரா? யாரு? அரிமத்தியாவூர் ஜோசப். அரிமத்தியாவூர் யோசேப்பு என்பவன். அரிமத்தியாவூர் அப்படிங்கிறது அந்த ஜெருசலேம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர். அந்த ஊர்ல உள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு யூதன். அவன் பக்தி உள்ளவனா இருந்தபடினால், செல்வந்தன் ஆனபடினால், ஐஸ்வர்யவன் ஆனபடினால், அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னா, ஜெருசலேம்ல அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்தை ஒண்ணு வாங்கி, தனக்கு சொந்தமா இடம் வாங்கி, அதுல ஒரு என்னத்தை, ஒரு குகை ஒண்ணு, ஒரு குகை மாதிரி ஒண்ணு எடுத்து, ஒரு புது கல்லறைய யாருக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான்? அது தான் மரிச்சாங்க வைக்கணும், எருசலேம்ல ஹோலி சிட்டில நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உனக்கு அவா. அது கடைசியில யாருக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார்? அவன் செஞ்சு வச்சதெல்லாம் யாருக்காகவே. எந்த காஸ்பல்ல வாசிக்கிறாங்க? மத்தேயு 27ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம்
வாசிக்கிறோம் 57ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57. சாயங்காலம் ஆன பொழுது இயேசுவுக்கு சீஷனும் நல்ல பணக்காரனுமாயிருந்த ஜோசப், அரிமத்தியா ஊரனாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் தைரியமா கேட்டான் பாருங்க. இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்தும் கட்டளையிட்டான். ஏன்? இவன் யாரு? அரிமத்தியா ஊர் யாரு? ஒரு பெரிய செல்வந்தன். அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இயேசுனுடைய அந்த சரீரத்தை வாங்கிட்டான். வாங்கி பிலாத்துவினிடத்தில் போய் கேட்டா அவன் கொடுத்துட்டான். ஓகே. 59. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியில சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம், நான் பேர் சொல்ல விரும்பல, நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு வேண்டிய விசுவாசம் இல்ல. செத்தா எங்க வைக்கணும்? செத்தா நமக்கு என்ன கிடைக்காது? கல்லறை கிடைக்காது. செத்தா கல்லறை கிடைக்காது. யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? யார் நம்ம அடக்கம் பண்ணுவா? பாருங்க, என்னைக்கோ சம்பவிக்கிறத போய் பிசாசானவன் உனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? உனக்கு யாரும் கல்லறைக்கு இடம் கொடுப்பா? பாருங்க, இயேசுவினிடத்தில் பார்க்கணும். அவங்க இவ்வளவு காரியங்களை செஞ்சாங்க. அவனுக்கு இடமே இல்லை, கல்லறையில இடமே கிடையாது, ஊருக்கு வெளியில தான் துன்மார்க்கருடைய பிரேத குழி தான் நினைச்சு வச்சிருந்தா. பிதா உன்னை இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எது? ஒரு புதிய கல்லறையை அங்கே ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அதுக்கு ஒரு மனுஷன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். பிரைஸ் தி லார்ட். சோ அருமையானவர்களே, அவருடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே நான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா 8 தான். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், சூசன்னாள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். தேவன் ஒரு ஜீசஸ் மட்டும் இல்ல, ஜீசஸோட கூட அவருடைய 12 சீஷர்கள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. 1, 2, 12, 13 பேர். 13 பேருக்கு ஒரு ப்ரொவிஷன் வேணும். ஃபுல் டைம்ல இறங்கிட்டார். விசுவாசத்தோட தச்சுப்பட்டறை க்ளோஸ் பண்ணியாச்சு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. இருக்கிற இன்னும் சொற்ப காலத்துக்குள்ளார, ஒரு குறுகிய காலத்திற்குள்ள பிதாவினுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சணும். இப்ப 30 வருஷம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கல, ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கல. வாழ்ந்தார், கை கொண்டார். அந்த சுவிசேஷம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நிஜமானுச்சு. இப்ப அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் வாழ்ந்ததை இப்ப என்ன செய்யணும்? இப்ப ஜனங்களுக்கு 3.5 வருஷம் கொடுக்கணும். தச்சுப்பட்டறை க்ளோஸ் பண்ணார். இப்ப நமக்கு என்ன ஆகும்? 12 பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. மீன் பிடிக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு ஜீசஸோட ஃபுல் டைமா போகும் பொழுது அவர்களுக்கு இப்ப சாப்பாடு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவருடைய சித்தத்தின்படி நான் வர்றேன், அவ்வளவுதான். அவர் அழைப்பின்படி நான் வர்றேன், அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார். போஷித்தாரா? எஸ், போஷித்தார். எஸ், அவர்கள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். இந்த இடத்தை நான் கவனிக்கணும். அதாவது நமக்கு இந்த இடத்தை படிக்கிறப்ப நமக்கு ஒரு குறுக்கு புத்தி, நம்மளுடைய புத்தி குறுக்கு முறுக்கா வேலை செய்யும், வித்தியாசம் வேலை செய்யும். ஸ்திரீகள், அது எப்படி ஸ்திரீகளா பின்னால வர்றாங்க? யோவன்னாள், சூசன்னாள் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள், ஸ்திரீகள் வந்தாங்களே அப்படிங்கிறப்ப இந்த இடம் நமக்கு ஒரு சிலர்லாம்
குளறுபடியா சில காரியங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஜீசஸ் ஆவிக்குரியவர், கண்ணியமானவர், யார்கிட்ட வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறது ஞானம் உள்ளவர், ஆவிக்குரியவர். இங்க பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4. அவருடைய இந்த காரியக்காரன், இந்த அரண்மனையில் உள்ளவர்கள், இவர்களுக்கு எல்லாம் வித் தேர் ஹஸ்பண்ட்ஸ் பர்மிஷன். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? யாருடைய பர்மிஷனோட? அவர்கள் ஊழியம் செய்து வந்ததா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், பின் சென்றதா இருக்கட்டும், இதெல்லாம் யார் அறிய? புருஷன் அறிய. அதான் ஜீசஸ் உள்ள ஞானம். எப்படி அப்படின்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஜீசஸ் எங்க வந்தார் அப்படின்னா, கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். கலிலேயாவுல கானா ஊருக்கு வந்தார். கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில், ரைட்டா, யாருவன்? ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் என்னவாயிருந்தான்? வியாதியாயிருந்தான். ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் மரண அவஸ்தையா இருந்தபடினால் அவனை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டான். இயேசு என்ன செய்தார் அப்படின்னா 49, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். இயேசு அவனை நோக்கி, ஓகே, நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று அந்த தகப்பன் அறிந்து, அவனும் வீட்டார் அனைவரும் இயேசுவை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவன் எங்க இருக்கான்? அரண்மனையில இருக்கான். ராஜாவுடைய வீட்டுல இருக்கலாம், காரியக்காரனா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், முக்கியமான விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அரண்மனையில் உள்ளவர்களும் இயேசுவை என்ன செய்தார்கள்? ஜீசஸை பார்த்திருக்கிறாங்க, அவருடைய லைஃபை பார்த்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? காரியக்காரனாகிய கூசாவா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், அவருடைய புருஷன் அறிய, புருஷனுடைய சம்மதத்தோடு கூட அவர்கள் இயேசுவை விசுவாசித்ததின் பேரில் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவரை இவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளால் என்ன செஞ்சிருக்காங்க? சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஞானம் பாரு! தேவன் எப்படி எப்படி எல்லாம் தம்முடைய ப்ரொவிஷனை ஏற்படுத்துறார் பாரு. தேவனால் கூடும், தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனே சார்ந்து இருந்தா அது எந்த ரூட்ல எங்கேருந்து வந்து நமக்கு வந்து நம்மளுடைய மடியில் போடப்படும். தேவன் காரியங்களை எங்கனாச்சும் அசைக்க முடியும். ராஜாவுடைய மனுஷனை அசைக்க முடியும், அவனுடைய வீட்டாரை அசைக்க முடியும், அரிமத்தியாவுடைய யோசேப்பினுடைய செல்வாக்கை அசைக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். நான் மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்த்திருந்தா போதும், மனுஷரை பார்க்க கூடாது. ஓகே, அது மட்டும்தான் ப்ரொவிஷனா? ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். குமாரனை எப்படி எல்லாம் பிதா போஷிக்கிறார் பாருங்க. பார்த்துக் கொள்வார், அவருடைய தேவைகள் எதுவானாலும் பார்த்துக் கொள்வார். இப்ப ஜீசஸ் என்ன செய்யல சொல்லுங்க? யாரையே பார்த்துக்கிட்டல. எலியா தான் காலத்தில் யார எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார்? காகத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கார். காகம் வரும், காகம் வரும்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல விசுவாசத்தை விட்டு காக்கா வரும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சு? காகம் வர்றது நின்றுச்சு. நாம் எந்த காகத்தின் மேலும் என்ன வைக்க கூடாது? நம்மளுடைய நம்பிக்கை அல்ல, காகத்தின் மேல் அல்ல, கூசாவனுடைய மனைவியின் மேல் அல்ல, சுசன்னாள் மேல் அல்ல. ஜீசஸ் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பிதாவே நோக்கி பார்த்தார். தேவனுக்கு எப்படியும் ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், கையில வரிப்பணம் கையில செலுத்துறதுக்கு கையில இல்ல, பணம் இல்ல. அவர் ஊருக்கு வர்றாங்க. 22ஆம் வசனம், மத்தேயு 17:22. அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அப்ப 24, அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர்
வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். யார்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும்? பேதுரு ஜீசஸ்ட கேட்டிருக்கணும். கேட்கல. கேட்காமலே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அதெல்லாம் செலுத்துகிறார் என்றார். ஆனா கையில என்ன இல்ல? பணம் இல்ல. ஜீசஸ் அந்த இடத்துல கோபப்படல பாருங்க, ஒரு எரிச்சல் படல பாருங்க. அதாவது இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு பின்னால ரெண்டு காரியத்தை பார்க்கணும் அருமையானவர்களே, புருஷன்மார்கள் எஸ்பெஷலி. அதாவது ஒண்ணு, செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப செலுத்துறோம்னு சொல்லியாச்சு ஒண்ணு. ரெண்டாவது, பத்தாவதுக்கு இப்ப கூட என்னன்னா கையில என்ன இல்ல? பணம் இல்ல. நமக்குலாம் நேச்சுரலா நம்மளுடைய மாம்சத்துல என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். சொல்லுமா இல்லையே? எந்த சில புருஷனுடைய மனைவிமார்களுடைய நேரங்காலம் தெரியாதபடிக்கு, சில காரியங்கள் சூழ்நிலைகள், புருஷனுடைய நிதி நிலைமை தெரியாதபடிக்கு, குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை தெரியாதபடிக்கு, ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது சொல்லி ஒண்ணு வாங்கி ஒண்ணு செஞ்சு அதை போய் ஒன்று காரியங்கள் வரும் பொழுது, இப்ப நான் இன்னைக்கு பணம் கொடுத்துருந்தேன், அது எங்க? அதை எடுத்துட்டு வா. அது எங்க? அதான் போயிடுச்சேன். போயிடுச்சான். நான் அதுக்குள்ள வச்சிருந்தேன், அதை நீங்க சொல்லலையே. பாத்தீங்களா டைலாக்? பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல டைலாக்? அதை நீங்க சொல்லலையே. நான் சொன்னாதான் சொல்லியா? நான் வச்சிருக்க வேண்டியதானே. அது என்ன செஞ்ச? இப்ப என்ன ஆச்சு? அது இல்லையா? போச்சா? இல்லையா? அப்புறம் அது வாங்கின, இது வாங்கின. தாட் புட். லுக் இன்டு ஜீசஸ். செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல, கையில பணம் இல்ல. பேதுரு அங்கேருந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள என்ன செஞ்சிருந்திருப்பார் அப்படின்னா, பாருங்க 25ஆம் வசனம். அவன் வீட்டிற்குள் வந்தபோது, அவன் பேசுகிறதுக்கு முன்னமே, அவன் வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ளே ஜீசஸ் என்ன செஞ்சிருப்பாருன்னா, என்ன கவனிக்கிறீங்களா? பிதாவே இருப்பார். பிதாவே, நான் சோதிக்கப்படுறேன், பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். பாவம் செய்யக்கூடாது. டாக்ஸ் பெரிய விஷயம் கிடையாது, கையில பணம் இல்லாம காரியம் கிடையாது. அது தட்ஸ் நாட் தி மேட்டர் அட் ஆல். நான் நான் சோதிக்கப்படாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு, என் மாம்சம் வெளிப்பட்டுறாதபடிக்கு, மாம்சத்தை என் சுயத்தை நான் சிலுவையில் அறையிறேன். பிதாவே ஹெல்ப் பண்ணுங்க, அபிஷேகிங்க, ஃபினிஷ். ஓகே. அந்த மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு தப்புவிக்கும் போக்கை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் அப்படின்னா, என்ன சொல்றாரு பாருங்க, எங்க வாசிக்கிறோம்? ஓகே, 27. நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்ப, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் டாக்ஸ் கட்டு. ஓகே. அவர் காட் ஆஃப் என்னது? ப்ரொவிஷன், பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென். வேதத்தில் எவ்வளவு மகத்துவங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு பாருங்க. பிதாவே, குமாரனே, குழந்தையா இருக்கிறப்பையும் பார்த்து கொள்றார். அவருடைய தேவைகளை அவர் பராமரிக்கிறார். அவர் மரிச்சு சடலமா கிடக்கும் பொழுதும் அவருடைய தேவையை பார்த்துக் கொள்கிறார். அவர் ஊழிய பண்ணுகிற நாட்களிலும் பார்த்துக் கொள்கிறார். சில ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கிறார், சில காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்றார். அற்புதமாய் அதிசயமாய் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவைப்பட்டுச்சுன்னா இயற்கையின் மூலமாகவும் அற்புதமாகவும் தேவன் சந்திக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். சோ இப்படிப்பட்ட இயேசுவுக்கு செய்தவர் எனக்கு செய்வார். ஆமென். சவுண்டே இல்லை. இயேசுவுக்கு செய்தவர் யாருக்கு? எனக்கு செய்வார். எனக்கு செய்வார். நான் பிதாவையே முற்றிலும் சார்ந்திருக்கணும், முழுமையாய் அவரை சார்ந்து கொள்ளணும். நம்மளுடைய காரியங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கசந்த மாறாவையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. காணப்படுகிறவைகளை அல்ல. விசுவாசம்ங்கிறது என்னது? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
தேவன் ஆயத்தப்படுத்தினவைகள். எப்படிங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை நம் கண் என்ன செய்யல? காணல. அது பின்னாக மறைஞ்சிருக்கு, தண்ணிக்கு அடியில இருக்கு, தூரத்துல வந்துகிட்டு இருக்கு, ஒரு மீன் வாய்க்குள்ள இருக்கு. சாஸ்திரிகள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பிரைஸ் எல்லாம் நாம் விசுவாசிப்போம்.